أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين آمنوا وهاجروا وجاهدوا في سبيل الله والذين آووا ونصروا أولئك هم المؤمنون حقا لهم مغفرة ورزق كريم. صدق الله العليم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات. صدق صادق الأمين صلى الله عليه وسلم. அல்லாஹுவின் அன்பும் அருளும் அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், நல்லோர்கள், நாதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறையில்லம் வருகின்றிருக்கின்ற நம்மவர்கள் மீதும், உலகில் வாழ்கின்ற முஃமினான முஸ்லிமான அனைவர்கள் மீதும் இறையருள் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். கடந்துவிட்ட நிமிடங்கள் வரையிலும் நம்முடைய வாழ்நாளில் நம்மை அறிந்தோ அறியாமலோ செய்த குற்றங்களை, குறைகளை, பெரும் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதோடு, இனி வாழும் காலமெல்லாம் பாவத்தின் அளவில் வீழாது நம்மை பாதுகாத்து, நம்முடைய உள்ளங்களில் உண்டான ஆகுமான எண்ணங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். நாம் வாழ்கின்ற இந்த இந்திய தேசத்திலும் உலகளாவிய அளவிலும் முஸ்லிம்கள் கண்ணியத்தோடும் சகோதரத்துவத்தோடும் இஸ்லாமிய ஷரியத்து சட்டங்களை சுதந்திரமாய் பின்பற்றி வாழ்வதற்குரிய வழியை அல்லாஹ் விசாலமாக திறந்து வைப்பானாக. ஆமீன். நாம் குளிர்ந்திருக்கக்கூடிய இந்த இறை இல்லத்திற்கு இடமளித்து இங்கு கட்டிடம் எழுப்பி இதன் வளர்ச்சிக்காக வேண்டி இன்று வரையிலும் உடலாலும் பொருளாலும் ஆலோசனைகளாலும் உதவக்கூடிய அத்துணை நபர்களையும் அல்லாஹ் அவரது நிகரில்லாத பேரருளால் அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆங்கில ஆண்டின் துவக்கம் என்று சொன்னால், துவக்கத்திற்கு ஒரு வாரத்திற்கு முன்னதாகவே வாழ்த்துச் செய்திகள் பரிமாற்றம், எந்த இடத்தில் கொண்டாட்டத்தை வெளிப்படுத்தலாம், எப்படி நிகழ்ச்சியை வகுத்துக் கொள்ளலாம் என்பதையெல்லாம் பரவலாக மக்கள் மத்தியில் பேசப்படுகிறது. ஆங்கில ஆண்டினுடைய துவக்கத்திற்கு தரக்கூடிய முக்கியத்துவத்தில் ஒரு சிறிய பகுதியேனும் நமது இஸ்லாமிய ஆண்டினுடைய துவக்கத்திற்கான ஒரு முக்கியத்துவமாக நாம் தருவதில்லை என்பதை நாம் எல்லோரும் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். பிள்ளைகளிடத்தில் ஆங்கில மாதத்தை குறித்து சொல்லுங்கள் என்று சொன்னால் வேகமாக வரிசையாக சொல்லிவிடுகிறார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய மாதங்களினுடைய பெயர்கள் சொல்லுங்கள் என்று சொன்னால், சரியான கல்விக்கூடத்தில் மதரசாக்களில் ஓதக்கூடிய குர்ஆனை கற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளை தவிர வேறு எவராலும் சொல்வதில்லை. அந்த பிள்ளைங்க சொல்லிடுவாங்க. மதரசாவில் குர்ஆன் படிக்கக்கூடிய பிள்ளைகள் சொல்லுவாங்க, மற்ற பிள்ளைகளுக்கு தெரியாது.
தெரிந்து கொள்ள வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறதா என்று சொன்னால் கட்டாயம் இருக்கிறது. இந்த மார்க்கத்தினுடைய வரலாற்று செய்திகளை நாம் தெரிந்து வைத்திருப்பது நமக்கான அவசியம். ஒரு பொருளை நாம் அதை பற்றி உண்டான முழுமையான தகவலை தெரிந்து கொள்ளாத வரையிலும் அதனுடைய தரத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது. தங்கத்தினுடைய தரத்தை, அதன் மதிப்பை உணர்ந்தவர்களுக்குத்தான் அதனுடைய தகுதி என்ன, தரம் என்ன, இன்றைக்கு ஒரு கிராமினுடைய மதிப்பு என்ன என்பது புரிந்தவர்களுக்குத்தான் தெரியும். அதை பற்றியே எதுவுமே தெரியாத ஒருவருக்கு தங்கத்தை குறித்து உண்டான மதிப்பீடு தெரியுமா? இன்றைக்கு அதனுடைய விலை தெரியுமா? அல்லது அவர் தெரிந்து வைத்திருப்பாரா? தெரிந்து வைத்திருக்க மாட்டார். அது குறித்து எந்த செய்தியும் அவருக்கு இருக்காது, சிந்தனையும் இருக்காது. அருமையானவர்களே, இன்றைக்கு பல்வேறு தகவல்களை, புதிய தகவல்களை சேகரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி புதிய தொழில்நுட்பங்கள் நிறைந்த இந்த காலகட்டத்தில் புதிய விஷயங்களை ஆய்வு செய்வதும் புதிய நிகழ்வுகளை பார்த்து ஆச்சரியப்படுவதுமாய் பிரமித்து நிற்பதுமாய் நம் சமூகம் உட்பட அனைத்து மனித சமூகமும் நகர்ந்து கொண்டே செல்கிறார். நம் இஸ்லாமிய சமூகத்தில் உள்ளவர்கள் அதற்கு விதிவிலக்கு அல்ல, அவர்களும் சேர்ந்து நிற்கிறார்கள். புதிய ஆய்வுகள் என்ன, புதிய தகவல்கள் என்ன, புதிய நிகழ்ச்சி என்ன நடந்திருக்கிறது, இவைகளை தெரிந்து கொள்வதில் முழு ஆர்வத்தை நாம் வெளிப்படுத்துகிறோம். நேரங்களை ஒதுக்குகிறோம், பொருளை செலவு செய்கிறோம், சக நண்பர்களோடு, உறவுகளோடு அது சார்ந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் வளர்ந்து வந்த அந்த பாதை, இந்த பாதையில் மிக முக்கிய திருப்பமாக அமைந்த ஹிஜ்ரத்தினுடைய அந்த பயணம், ஹிஜ்ரி ஆண்டு என்று நாம் சொல்லுகிறோமே, உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் தான் ஹிஜ்ரியினுடைய ஆண்டை துவங்கப்பட்டது. அலி ரலியல்லாஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு போன்ற பெரும் சஹாபிகள் பெருமானாருடைய ஹிஜ்ரத்தில் செய்த அந்த ஹிஜ்ரியை நாம் ஆண்டாக கணக்கீடு செய்து கொள்ளலாம் என்று முடிவுக்கு வந்தார்கள். நபியினுடைய பிறப்பு, நபியினுடைய இறப்பு, நபியினுடைய நபித்துவத்தினுடைய வெளிப்பாடு, அவர்கள் ஹிஜ்ரத்து பயணம் மேற்கொண்ட நிகழ்வு, இந்த 4 விஷயங்களும் முன்வைக்கப்பட்டது. எதை ஆண்டினுடைய கணக்கீடாக நாம் எடுத்துக் கொள்ளலாம்? ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு போன்ற சஹாபிகள் ஹிஜ்ரத்தை முன்வைக்கலாம் என்று வழிந்தார்கள். அதில் பெரும் பின்னணி இருக்கிறது. இஸ்லாமிய வரலாற்றில் ஹிஜ்ரத்தினுடைய பயணத்திற்கு பின்னால் என்று ஒரு பகுதியை பிரிக்க முடியும், ஹிஜ்ரத்தினுடைய பயணத்திற்கு முன்னால் என்று ஒரு பகுதியை பிரித்து சொல்ல முடியும். ஹிஜ்ரத்தினுடைய பயணத்திற்கு பின்னால் இஸ்லாமிய வாழ்க்கையினுடைய மாற்றங்கள், இந்த சன்மார்க்கம் சந்தித்த வெற்றிகள் நிறைவாக இருக்கிறது. ஒரு சமூகம் மனித இனத்தில் இப்படியும் உதவ முடியுமா என்கின்ற ஆச்சரியத்தில் இன்றைக்கும் நம்மை தள்ளக்கூடிய அன்சாரி சஹாபாக்களை அடையாளப்படுத்தியது இந்த ஹிஜ்ரத்தினுடைய பயணம். இப்படியும் மனித வாழ்க்கையில் உதவிகரமாக இருக்க முடியுமா? அருமையானவர்களே, நல்ல எண்ணங்கள் உடையவர்களாக அவர்கள் அனைவர்களையும் இந்த ஹிஜ்ரத்தினுடைய பயணத்தினுடைய பின்னணியில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள். புத்தாண்டு வந்தது, புதிய ஆடை, புதிய கோலம், இதுவெல்லாம் இருக்கட்டும், நம்மிடத்தில் உண்டான புதிய எண்ணம் என்ன? நல்ல எண்ணங்கள் எவைகள் குடிகொண்டிருக்கிறது, தீமைகளை எவைகளை நாம் களையெடுத்திருக்கிறோம் நம்மில் இருந்து எண்ணி பார்க்க வேண்டும். கடந்த ஆண்டு முடிந்தது, இந்த ஆண்டு புதியது என்ற மகிழ்ச்சியில் இருக்கிறோமே, கடந்த ஆண்டில் குடிகொண்ட பாவம் இன்னும் குறையாமல் இருக்கிறது. அது குறித்து நமக்கான கவலை வேண்டும், அது குறித்து நமக்கான கவலை வேண்டும்.
எத்தனையோ நன்மையான காரியங்கள் இன்னும் நம்மால் செய்ய முடியாமல் அதை நம்மை விட்டும் தூரமாக வைத்திருக்கிறோமே, அது குறித்து சிந்தனை வேண்டுமே. சங்கையானவர்களே, ஹிஜ்ரத்தினுடைய பயணம் என்பது இது உம்மத்திற்கான மகத்தால் நிறைந்த பாடங்களை சுமந்த ஒரு பயணம். அந்த பயணத்திற்கு பின்னால் மிகச்சிறந்த மனிதர்களில் புனிதர்களை இந்த உலகத்திற்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். மிகச்சிறந்த மனிதர்கள், எண்ணங்கள் பரிசுத்தமானவர்களை இஸ்லாமிய சன்மார்க்கத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி கொடுத்தார்கள். எண்ணங்களை அல்லாஹ் நேசிக்கிறான். ஹுசைன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹுமா, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹு யுஹிப்பு மஆலியல் உமூரி வ அஷ்ராஃபஹா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காரியங்களில் செயல்களில் நல்லதை, நல்ல எண்ணங்கள் உடையதை அல்லாஹ் நேசிக்கிறான். வ யக்ரஹு ஸஃபாஸிஃபஹா, அல்லாஹ் கீழ்வானதை, நல்ல எண்ணம் இல்லாத நிலையை அல்லாஹ் வெறுக்கிறான் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஆண்டு நமக்கு துவங்கி இருக்கிறது. நல்ல எண்ணங்கள் உடைய மனிதனாக நான் இருப்பேன். என்னுடைய உள்ளத்தில் உண்டான அழுக்குகள் எல்லாம் அகற்றப்பட வேண்டும். கடந்த காலத்தில், கடந்த ஆண்டுகளில் இருந்த கெட்ட எண்ணங்கள் என்னுடைய உள்ளத்தில் இருந்து அகற்றப்பட்டு பரிசுத்தமான உள்ளமாக என்னுடைய உள்ளம் இருக்க வேண்டும். நல்ல எண்ணங்களை சுமக்கின்ற உள்ளமாக என்னுடைய உள்ளம் இருக்கணும். அந்த முடிவுக்கு நாம் வரணும். ஹிஜ்ரத்தினுடைய பயணத்திற்கு பின்னால் நடந்த இரண்டு நிகழ்வுகள், இரண்டு சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள், அவருடைய எண்ணங்கள் எப்படி இருந்தது, அவர்களுடைய இலக்கு எதுவாக இருந்தது. முதலில் செய்தனா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுமா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எடுத்துச் செல்லக்கூடிய நேரத்தில் வியாபாரத்திற்காக வெளியே சென்றிருந்தவர்கள் மீண்டும் வருகிறார்கள். மக்கமா நகருக்குள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இருவருமாக சிநேகிதர்கள், நண்பர்கள். வந்தவுடன் சையதுனா சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை குறித்து சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, பெருமானாருடைய 3 பெண்மக்கள், 7 நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருந்தார்கள். பேசிக் கொண்டிருந்த போதே தன்னுடைய நண்பருடைய கரம் பிடித்துக் கொண்டு நாயகத்தினுடைய சபைக்கு கொண்டு வந்து நிறுத்தினார்கள் சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களுடைய பேரு அப்து அம்ரு. அப்து அம்ரு என்பதுதான் அவருடைய பெயர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை குறித்து எடுத்துச் சொன்னார்கள். சொல்லிக்கொண்டே வருகின்ற பொழுது பெருமானாருடைய கரம் பிடித்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து இஸ்லாமிய வரலாற்றில் 8வது நபராக இந்த சன்மார்க்கத்தை அங்கீகரித்துக் கொண்டவர்கள் சையதுனா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய வாழ்க்கை மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கை. மக்காவில் செல்வந்தர்களில் மிகச்சிறந்த ஒருவராக விளங்கியவர்கள். உத்துபா, ஷைபா இருவருடைய மகள்களை மணமுடித்திருந்தார்கள். இருவருக்கும் மருமகனார். இஸ்லாத்தை ஏற்ற செய்தி வெளியான பொழுது தொல்லைகள் அவர்களையும் தொட்டது. தொடர்ந்து தொல்லை கொடுத்தார்கள். அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத்தை மேற்கொண்டார்கள். முதல் குழுமத்தில் அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத்து செய்தவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அடங்குவார்கள். சில காலங்களுக்கு பின்னால் மக்காவிற்கு மீண்டும் திரும்பினார்கள். மக்காவில் இருந்து இஸ்லாமியர்கள் ஊர் ஒதுக்கி வைக்கப்பட்ட அந்த சமயத்திலும் அவர்கள் இஸ்லாமியர்களோடு பங்கெடுத்து அவர்களும் ஊரை ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தார்கள். காலங்கள் நகர்ந்தோடியது. ஹிஜ்ரத்துடைய பயணம். ஹிஜ்ரத்தினுடைய பயணத்தில் எல்லோரும் தன்னுடைய சொந்தங்களை, சொத்துக்களை எல்லாம் துறந்த நிலையில் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு பயணப்பட்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர அவர்கள் தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தோடும் அவர்கள் பயணித்தார்கள். அவர்களை தவிர ஏனைய சஹாபாக்கள் சொத்துக்களை, சொந்தங்களை எல்லாம் துறந்து மக்காவில் இருந்து மதீனாவிற்கு பயணப்பட்டவர்கள். அந்த வரிசையில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அடங்குவார்கள்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு விஷயத்தை கையாண்டார்கள். மதீனாவிற்கு வந்த பின்னால் மக்காவில் இருந்து ஒன்றுமில்லாத நிலையில், ஆதரவற்ற நிலையில் வரக்கூடிய முஹாஜிர்களான சஹாபிகளை மதீனத்து அன்சாரியத்தான சஹாபிகளோடு சகோதரத்துவத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தனார்கள். மக்காவில் இருந்து வந்தவர்கள், சொந்த ஊர் இல்லை, அவங்களுக்கு உறவை சார்ந்தவர் அல்ல, மக்காவாசி, சகோதரர்களாக ஏற்படுத்துகின்ற பொழுது தன்னுடைய சொந்த சகோதரர்களை போன்று அதை விடவும் மேன்மையாக ஏற்றுக்கொண்டார்கள். அதுதான் இன்றும் வரலாற்றில் வியப்புக்குரிய ஒரு விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து வைத்த அந்த காரியம், ஆதரவில்லாத நிலையில் தன்னந்தனியாக சொத்துக்களை, உறவுகளை எல்லாம் இழந்து வரக்கூடியவர்கள், இந்த மனிதவா நன்னில் புதிய மனிதராக அவர் இருந்துவிடக் கூடாது, அவருக்கும் எல்லா நிலைகளிலும் ஆறுதல், நிம்மதி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி இதுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைபிடித்த காரியம். அது முஹாஜிரான ஒரு சஹாபி, ஹிஜ்ரத் செய்து வந்த ஒரு சஹாபி, அன்சாரிகளில் ஒருவரான மதீனத்து சஹாபியை அழைத்து நீங்கள் இருவரும் சகோதரர்கள் என்று சேர்த்து வைப்பார்கள். அவர்களுக்குண்டான எல்லா பொறுப்பையும் இந்த சஹாபி, மதீனாவை சார்ந்த அன்சாரி சஹாபி அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதுபோல அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மதீனத்து அன்சாரிகளில் ஒருவரான ஸஅத் இப்னு ரபீஅ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சகோதரத்துவத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தி கொடுத்தார். ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய சகோதரர் அப்துர் ரஹ்மானை அழைத்துக் கொண்டு இல்லம் செல்கிறார். தன்னுடைய வீட்டை காட்டினார். காட்டிவிட்டு சொன்னார்கள், வரலாற்றில் இப்படியெல்லாம் உதவி செய்திருக்கிறார்களோ என்று எண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஏனென்றால் இன்றைய சமூகத்தில், இன்றைய காலத்தில் நாம் பார்க்கிறோம், சொந்த உறவை சார்ந்த சகோதரனை தனக்கான பங்கு அதிகம் வேண்டும் என்பதற்காக வேண்டி அவரை இல்லாத நிலையில் ஆக்கக்கூடிய ஒரு சூழல், அவருடைய வாழ்வாதாரத்தில் பெரும் சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய அவல நிலைகளை எல்லாம் இன்றைக்கு உலக அரங்கில் அடுக்கடுக்காக அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. சொந்த சகோதரர் தனக்குத்தான் முழுமையாக கிடைக்க வேண்டும், தன் சகோதரனுக்கு எந்த வழிகளிலும் அது சென்றுவிடக் கூடாது, எப்படியெல்லாம் தடை செய்ய முடியுமோ அத்துணை வழிகளையும் கையாளக்கூடிய சூழலில் மனித சமூகம் இன்றைக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு அந்த புனிதர்கள் எப்படி இருந்தார்கள், எப்படி பரிசுத்தமான வாழ்க்கையில் அவர்கள் வாழ்ந்தார்கள். சாகரதி எல்லாம் சொல்றாங்க, இது என்னுடைய வீடு, இதுல பாதியை நீங்க எடுத்துக்கங்க, இது என்னுடைய 2 தோட்டங்கள், ஒன்றை உங்களுக்கு பிடித்தமானதை எடுத்துக் கொள்ளுங்கள், நான் மணமுடித்த 2 பெண்கள் இருக்கிறார்கள், மனைவிகள், உங்களுக்கு விரும்பிய பெண்ணை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள், நான் தலாக்கு விடுகிறேன், அவர்களுடைய இத்தாவினுடைய காலம் முடிந்த பின்னால் உங்களுக்கு நானே அவர்களை மணமுடித்து வைக்கிறேன். வீட்டில் பாதி, தனக்கு உண்டான சொத்தில் அதில் பாதி, தான் மனம் முடித்திருந்த தான் விரும்பிய மனைவியில் ஒன்றை உங்களுக்காக தலாக்கு சொல்லி அந்த பெண்ணை உங்களுக்கு மனாளியாக ஆக்கி தருகிறேன். இப்படியெல்லாம் தியாகம் நடந்தது, அர்ப்பணிப்புகள் இருந்தது. அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, فقال عبد الرحمن بارك الله لك في أهلك ومالك, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்வானாக, உங்களுடைய குடும்பத்தில் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்வானாக, உங்களுடைய செல்வத்தில் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்வானாக என்ற துஆவை அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு முன்வைத்து அவங்க ஒரே ஒரு விஷயத்தை கேட்டாங்க, தல்லூனி அலஸ்ஸூகி, தல்லூனி அலஸ்ஸூகி, கடைவிதியை நீங்கள் எனக்கு அறிவித்து காட்டுங்கள், கடைவிதி எங்க இருக்குன்னு காட்டுங்க, இதெல்லாம் எனக்கு வேண்டாம், நீங்கள் தருவதை மறுப்பதற்கான நிலையில் நான் இல்லை, ஆனாலும் இது எனக்கு தேவையில்லை, கடைவிதிக்குண்டான வழியை நீங்க காட்டுங்கன்னாங்க. பனு கைனுகா என்று சொல்லக்கூடிய மதீனாவினுடைய ஒரு பெரிய கடை வீதி பனு கைனுகா, அந்த கடை வீதி அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு காட்டப்பட்டது. ஏறத்தாழ அப்ப அவங்களுடைய வயது 37 - 40 இருக்கும். இந்த கடை வீதிக்குள் நுழைந்தவர்கள் மாவு, நெய், தேன் போன்ற விஷயங்களை சிறித பனிக்கட்டி, அதாவது ஆடை கட்டிகளை வாங்கி சிறிது சிறிதாக வியாபாரம் செய்தார்கள். வியாபாரம் அவர்களுக்கு அபிவிருத்தி அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தார். மிகச்சிறந்த செல்வந்தர்களில் ஒருவராக மதீனாவிலும் வலம் வந்தார்கள். ஏறத்தாழ 35 ஆண்டுகள் வியாபாரத்தில் கொடிகட்டி பிறந்த மிகச்சிறந்தவர்களில்
உயர்ந்த ஸ்தானத்தை அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு எட்டி பிடித்தார்கள். 35 ஆண்டுகள் மதீனாவில் மிகச்சிறந்த செல்வந்தர்கள் என்று சொன்னால் சாதாரணமான செல்வந்தர் அல்ல. அவர்கள் செய்த தியாகம், இந்த சன்மார்க்கத்திற்காக வேண்டி அவர்கள் கொடுத்தது. 75வது வயதில் மரணத்தை தழுவுகிறார்கள். அந்த மரண நேரத்தில் அவர்கள் செய்த வசியத்து ஒன்று, 50,000 தீனாரை அல்லாஹ்வுடைய பாதையில் என்னுடைய சொத்தில் இருந்து நீங்கள் செலவு செய்யலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தோடு இருக்கின்ற பொழுது தன்னுடைய சொத்தில் பகுதியை மார்க்கத்திற்காக வேண்டி தியாகம் செய்தவர்கள் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. இறைக்கின்ற கிணறு வற்றாது என்பார்கள் தமிழில். தண்ணீரை அள்ள அள்ள அந்த ஊற்றுக்கள் பெருக்கிக் கொண்டே இருக்கும். கொடுத்து கொண்டே இருந்தார்கள் அப்துல் ரஹ்மான். அல்லாஹ் கொட்டி கொடுத்து கொண்டே இருந்தார். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த செலவினங்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் 50,000 தீனாரை செலவு செய்ய வேண்டும். தன்னுடைய மரணத்தினுடைய நேரத்தில் வசியத்தை அவங்க செய்யறாங்க, என்னுடைய செல்வத்திலிருந்து பத்ர் சஹாபாக்களில் எவரெல்லாம் ஹயாத்தோடு இருக்கிறார்களோ அவர்களில் ஒருவருக்கு 400 தீனார் கொடுக்க வேண்டும். ஒரு கட்டத்தில் ஒரு யுத்தத்திற்காக வேண்டி 500 வாகனத்தை தன் சார்பாக வழங்கினார்கள் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. 500 வாகனங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. இன்னொரு இடத்தில் 1500 வாகனத்தை ஒரு யுத்தத்திற்காக, இந்த சன்மார்க்கம் தழைத்தோங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, சத்திய மார்க்கம் நிலைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்தவர்கள் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. மதீனாவில் உள்ள முஸ்லிம்கள் ஏராளமானுடைய வீடு ஈதருடைய கைவசம் இருந்தது. அவைகளையெல்லாம் தன்னுடைய சொந்த செலவில் மீட்டி தந்தவர்கள் செய்தனா அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள். தர்மம் செய்வாங்க. எப்படி தர்மம் செய்திருக்கிறார்கள் தெரியுமா? வரலாற்றில் இப்படி தர்மம் செய்தவர்கள் இருக்கிறார்களா என்று நாம் எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவில் தர்மம் செய்தவர்கள் செய்தனா அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு. ஒரு முறை 700 ஒட்டகங்கள் சுமந்து வந்த செல்வத்தை அத்தனையும் முஸ்லிம்களுக்காக வேண்டி தர்மம் செய்தார்கள். இன்னொரு முறை 500 குதிரைகள் கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் ஏழை எளியவர்களுக்காக தர்மம் செய்தார்கள். ஒரு கட்டத்தில் செய்தனா அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தன்னுடைய தனக்கு சொந்தமான ஒரு இடத்தை, ஒரு நிலத்தை, பூமியை விற்றாங்க. 40,000 தீனாருக்கு விற்கப்பட்டது. விற்ற அந்த பொருளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை துணைவியார் உம்மஹாத்துல் முஃமினீன்கள் அவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தாங்க. தன்னுடைய உறவுகளில் ஏழ்மையானவர்களுக்கு கொடுத்தாங்க. நல்லா கவனிக்கணும். சொந்தங்களை எல்லா இடத்திலும் இந்த மார்க்கம் அரவணைக்கும்படி எல்லா நிலைகளிலும் உணர்த்தியதனுடைய வெளிப்பாடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை துணைவியராக இருந்த உம்மஹாத்துல் முஃமினீன் அவர்களுக்கும் அந்த சொத்தில் கொடுத்து, அந்த தொகையை கொடுத்து ஏழை எளியவர்களுக்கும் கொடுத்தார்கள். தன்னுடைய சொந்த உறவுகளில், அதை கவனிக்கணும். நாம சொந்த உறவுகளில் சிலர்கள் கொடுப்பார்கள், ஏழைகளுக்கு கொடுப்பாங்க. உறவுகள் உள்ளவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க, அது கண்ணுக்கு தெரியாது. பக்கத்து வீட்டுக்காரங்க ரொம்ப சிரமத்தில் இருப்பாங்க, அது சிந்தனைக்கு எட்டாது. மார்க்கம் அப்படி சொல்லவில்லை. உறவுகளில், நெருங்கிய உறவுகளில் தேவையுடையவர்கள் இருந்தால் அவர்களுடைய தேவையை நீங்கள் முதலில் பூர்த்தி செய்யுங்கள். அண்டை வீட்டார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அற்புதமா சொல்லுவாங்க, அண்டை வீட்டார் பசித்திருக்க தான் மட்டும் வயிறார உண்ணக்கூடியவர் உண்மையான மூமினாக இருக்க மாட்டார் என்கிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு ஏழைகளுக்கு கொடுத்தாங்க. தன்னுடைய சொந்த உறவுகளில் மிக ஏழ்மையானவர்கள், தேவையானவர்களுக்கு நிறைவாக அதை பங்கிட்டு கொடுத்தார்கள் என்பதை வரலாற்றிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, இப்படி செல்வங்களை இறை வழியில் செலவு செய்யக்கூடிய அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுதே அண்ணலம் பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித நாவால் நீ சொர்க்கத்திற்குரியவர் என்கின்ற சோபனத்தை பெற்றவர்கள் செய்தனா அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. அருமையானவர்களே, எண்ணம், அந்த எண்ணம் நினைத்து பாருங்கள். இந்த நிகழ்வை சஅத் ரலியல்லாஹு அன்ஹுடைய தியாகத்தை, அர்ப்பணிப்பை எண்ணி பாருங்கள். தன் வீட்டில் ஒரு பகுதி, தனக்கு உண்டான சொத்தில் ஒரு பகுதி, தன் மனைவியில் இரண்டு நபர்களில் ஒருவரை தேர்வு செய்து கொள்ளுங்கள்,
என்று அர்ப்பணித்த அந்த குணத்திற்கு முன்னால் செய்தனா அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த உயர்ந்த இலக்கு, தான் உயரிய வழியில் நல்ல வழியில் பொருளீட்ட வேண்டும், அந்த பொருளீட்ட பொருளை நல்ல நிலைகளில் அல்லாஹ்வினுடைய பாதையில் செலவிட வேண்டும், ஏழை எளியவர்களுக்கும் தன்னுடைய சொந்தங்களில் உண்டான உறவுகளில் நலிந்தவர்களுக்கும் கொடுத்து உதவ வேண்டும் என்கின்ற எண்ணம் மதீனாவினுடைய செல்வந்தர்களில் மகத்தான மனிதர்களில் ஒருவராக செய்தனா அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்களை அடையாளம் படுத்தி காட்டியது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, அப்ப நாம் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல எண்ணங்கள் உடையவர்களாக நாம் இருக்கணும். ஒருவர் தவறு செய்கிறார் என்று சொன்னால் அதை மன்னித்து பழகக்கூடிய நிலையில் உள்ளவர்களாக நாம் நம்மை உருவாக்கி கொள்ள வேண்டும். மார்க்கம் அதைத்தான் நமக்கு கற்றுத் தருகிறது. சிறிய தவறுகளுக்காக வேண்டி பல ஆண்டுகள் பேசாமல் பிரிந்திருக்கக்கூடிய உறவுகள் இன்றைக்கு எத்தனையோ உறவுகள் இருக்கிறது. சிறிய குற்றத்திற்காக வேண்டி மன்னித்து விடுவதற்கான சூழலை அல்லாஹ் வைத்திருக்கிறாரே, மன்னித்தால் அல்லாஹ் நாளை நம்மை மன்னிப்பார் என்கின்ற எண்ணம் இல்லாது அவர் அன்றைக்கு அந்த குற்றத்தை அந்த தவறை செய்துவிட்டார், அதனால் நான் அல்ல என்னுடைய பிள்ளைகளும் அவரை மன்னிக்க மாட்டார்கள், அவருடைய பிள்ளைகளை மன்னிக்க மாட்டார்கள் என்று சொல்லி நாம் பேசிக்கொண்டு அழைகிறோம். அருமையானவர்களே, இந்த மார்க்கம் மன்னிப்பதற்கான வழிகாட்டுதலை சொல்லித் தருகிறது. ஹுதைஃபத்து பின் யமான் ரலியல்லாஹு அன்ஹு இன்னொரு சஹாபி, உஹதுடைய யுத்த வேளம், முஸ்லிம்கள் முதலில் வெற்றி பெறக்கூடிய சூழல், மீண்டும் எதிரிகள் வந்து தாக்குகிறார்கள், முஸ்லிம்களால் தாக்கு பிடிக்க முடியாத சூழலில் சிதறி ஓடக்கூடிய நேரத்தில் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவருடைய தந்தை ஹுசைன் இப்னு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கடுமையாக எதிரியோடு போரிடுகிறார்கள். ஒரு கட்டத்தில் ஒரு எதிரி தாக்கு பிடிக்க முடியாமல் விரண்டு ஓடுகிறார். அவரை துரத்தி கொண்டு ஹுதைஃபாவுடைய தந்தை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வேகமாக என்ன செய்யறாங்க, அவரோடு யுத்தம் செய்து கொண்டு அவரை துரத்தி கொண்டு ஓடுகிறார்கள். போர்க்களம். இந்த நேரத்தில் முஸ்லிம்களில் சிலர்கள், சஹாபாக்களில் சிலர்கள் இந்த காட்சியை பார்த்து தவறாக விளங்கிக் கொள்கிறார்கள். ஒரு முஸ்லிமை ஒரு மற்றொருவர் துரத்தி கொண்டு போடுகிறார் என்கின்ற எண்ணம் அவர்களுக்குள்ளால் இளவே வேகமாக அவர்களை நோக்கி விரைந்து செல்கிறார்கள். இந்த காட்சியை யுத்தம் செய்து கொண்டிருந்த அவருடைய மகனார் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறாங்க. தன்னுடைய தந்தையை இவர்கள் வேறு விதமாக புரிந்து கொண்டார்களோ என்பதை புரிந்து கொண்டு தன்னுடைய தந்தை அவர் ஹுசைன் அவர் ஒரு முஸ்லிம் என்பதை சொல்லிக் கொண்டோ ஓடோடி கொண்டு பின்னே வருகிறார்கள். முன்னே சென்றவர்கள் எது நடக்கக்கூடாதோ அந்த நிகழ்வை நடத்திவிட்டார்கள். இவர் மாற்று நிலையில் உள்ளவர் முஸ்லிமை துரத்தி கொண்டு செல்கிறார் என்கின்ற எண்ணத்தில் ஹுதைஃபாவுடைய தந்தை ஹுசைனை கழுத்தை துண்டித்து விடுகிறார்கள். கழுத்து கீழே விழுந்து அவர்கள் அணிந்திருந்த கவச முகத்தை விட்டு களைகின்ற பொழுது பார்க்கிறார்கள் ஹுதைஃபாவுடைய தந்தை, கொல்லப்பட்டு கிடக்கக்கூடியவர் ஹுதைஃபாவுடைய தந்தை. செய்தவர்கள் என்ன செய்துவிட்டோம், எந்த பெரிய தப்பை நாம் செய்துவிட்டோம் என்ற ஒரு பதட்டத்தில் இருக்கின்ற பொழுது ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்தில் வர்றாங்க. நல்லா கவனிக்கணும், எவ்வளவு ஒரு சின்ன காரியத்திற்காக வேண்டி மிகப்பெரிய கோபத்தை நம்ம வெளிப்படுத்துறோம். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யக்ஃபிருல்லாஹு லக்கும் வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். இப்பேற்பட்ட ஒரு வார்த்தை, அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக, நீங்க வேணும்னு என்ன செய்யல, என்னுடைய தந்தையை கொலை செய்யல, நீங்கள் தவறுதலாக புரிந்து கொண்டீர்கள், அதனால் என்னுடைய தந்தையினுடைய கழுத்தை நீங்கள் வெட்டி விட்டீர்கள், நீங்கள் தவறுதலாக கொலை செய்யல, அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக, வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன், அவன் கிருபையாளனுக்கெல்லாம் கிருபையாளன் என்று சொன்னார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த செய்தி சொல்லப்பட்டுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைஃபாவை கட்டி அணைத்து ஆறுதல் சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்களுக்கு நஷ்டஈடை வழங்குங்கள். யாரெல்லாம் அந்த நிலையில் அந்த செயலில் ஈடுபட்டார்களோ அத்தனை சஹாபாக்களும் சேர்ந்து நஷ்டஈடினுடைய தொகையை முன்வைத்த பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைஃபாட்ட கொடுக்குறாங்க. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர் வாங்கி கொண்டு மீண்டும் பெருமானாரிடத்திலே கொடுத்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், மதீனா மண்ணில் இருக்கக்கூடிய மிக தேவையுடைய ஏழைகளுக்கு இதை நீங்கள் பங்கிட்டு கொடுத்து விடுங்கள். இந்த நஷ்டஈடு எனக்கு தேவையில்லை, தேவையுடைய மூமின்களுக்கு முஸ்லிம்களுக்கு இதை நீங்கள் பங்கிட்டு கொடுத்து விடுங்கள் என்றார்கள். செய்தனா ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்றிலிருந்து ஹுதைஃபாவின் மீது அளவில்லாத அன்பு வந்தது. தன்னுடைய ரகசியங்களை பாதுகாக்கக்கூடிய ரகசிய தோழராக ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்வு செய்தார்கள் என்றால் ஹுதைஃபா ரலியல்லாஹுடைய அந்த எண்ணம், தவறுதலாக நடந்த நிகழ்வு
அது பெரும் இழப்பாக இருந்தாலும் தன்னுடைய தந்தை அவருடைய வாழ்க்கை முடிந்துவிட்டது என்கின்ற ஒரு நிலைக்கு வந்த போதும் கூட யக்ஃபிருல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக என்ற வார்த்தையை அவர்கள் முன்மொழிந்தார்களே. அருமையானவர்களே, இந்த இரண்டு சஹாபாக்களுடைய வாழ்க்கை தான் நமக்கான முன் உதாரணம். ஏராளமான நிகழ்வுகள் இருக்கிறது. இந்த ஹிஜ்ரத்திற்கு பின்னால் இத்தகைய பெரும் குணம் படைத்தவர்களை இந்த உலகத்திற்கு அடையாளப்படுத்திய பயணம் ஹிஜ்ரத்துடைய பயணமாக இருக்கிறது. அதனால் ஹிஜ்ரியினுடைய ஆண்டினுடைய துவக்கத்தையும் அது சார்ந்து பின்னால் நடந்த நிகழ்வுகளையும் நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதை நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சன்மார்க்கத்திற்காக வேண்டி சஹாபாக்கள் எவ்வளவு தூரம் தியாகம் செய்தார்களோ அந்த தியாகங்களை எண்ணி பார்த்து சகோதரத்துவத்தோடு நாம் வாழ்வதற்குரிய வழியை அல்லாஹ் விசாலமாக திறந்து வைப்பானாக. இந்த சன்மார்க்கத்தினுடைய எல்லா நிகழ்வுகளையும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சிறுதிகளுக்கும் வழங்குவானாக. சத்திய சன்மார்க்கம் தலை தூங்குவதற்காக வேண்டி என்னென்ன வழிகள் எல்லாம் இருக்கிறதோ அத்தனை வழிகளிலும் நாம் அமல் செய்வதற்குரிய வழியை அல்லாஹ் விசாலமாக திறந்து தருவானாக. வஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.